26 வர இருக்கிற தேர்தலை எப்படி எதிர்கொள்றதுங்கிற ஒரு கலந்தாய்வு தான். மற்றவங்க கள ஆய்வுங்கிறாங்க, நாங்கள் கலந்த ஆய்வுங்கிறவங்கள தான். அது தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி இந்த சந்திப்பை நிகழ்த்தி கொண்டு வர்றோம். அதில் இம்முறை திருப்பூரில் மையமாக வச்சு கரூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3 மாவட்டத்தையும் சந்தித்து பேசுகிறோம். கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அரங்கத்துக்குள்ள அமைதியா இருங்கன்னு சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருந்தா இந்த நாகரிகம், இந்த அடிப்படை கூட தெரியலன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க. மோடி சந்திப்பு அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து விகடன் வந்து ஒரு போஸ்டர் வெளியிடுறாங்க. அதாவது மோடியுடைய கையும் கால்களும் விலங்கு காலில் இது பண்ணி கையெழுத்து வாங்குறாங்க. இப்போ அந்த போஸ்டரோட தொடர்ச்சியை வந்து விகடனுடைய இணைய பக்கத்தை வந்து முடக்கிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ட்ரம்ப் நம்ம மக்களையெல்லாம் வெளியேற்றுறாருல, அதை விட கொடுமையானது இந்த விகடன் வலைத்தளத்தை முடக்கிறதுங்கிறது. இந்தியாவின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற மகன் யாருன்னா மோடி அவர்கள் தான், நாட்டின் பிரதம அமைச்சர். அவரை வந்து அவர் நாட்டு குடிகளை வந்து வலுக்கட்டாயமா திருப்பி விலங்கிட்டு அனுப்புனதுங்கிறது அவருக்கே இட்ட விலங்கு தான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அது இப்ப என் குடிகளுக்கு ஒரு துயரம்னா அது எனக்கான துயரம்னு பாக்குறவங்க சரியான தலைவராக இருக்க முடியும். அப்ப அதை குறியீடா வச்சு நீங்க வந்து அவங்க ஒரு கருத்து படத்தை போடுறாங்க. அந்த கருத்து படத்தையே தாங்கிக்க முடியல அப்படின்னா தன் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமா கைவிலங்கோட போட்டு 20 தடவை திருப்பி அனுப்புனதை விடவா இது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஒரு நாட்டை ஆளுகிற தலைவருக்கு, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு தன் நாட்டு குடிகளுக்கு ஏற்பட்ட இழிவை விடவா இது இழிவு? அதுக்கு இந்த வலைத்தளத்தை நீங்க மூடினீங்கன்னா என்ன ஒரு சுதந்திரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பேசக்கூடாது, எழுதக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லிடக்கூடாது, அநீதி நடந்தா எதிர்த்து போராடிடக்கூடாது. இதுக்கு எதுக்கு இந்த சுதந்திரத்தை நாங்க போராடி பெறணும்? சுதந்திரம்ங்கிற அந்த சொல்லுக்கு தான் விளக்கம் தான் என்ன? இது எல்லாம் சேர்ந்து தானே நாட்டுக்கும் மக்களுக்குமான சுதந்திரம். இதுல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்களை கைவிலங்கோடு ஆண்கள் பெண்கள் எல்லாம் திருப்பி அனுப்புனதுல உங்களுக்கு அவமானம் வரலையா? ஒரு கருத்து அவ்வளவுதானே. அதுக்காக போய் அந்த வலைத்தளத்தையே மூடுறத அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு, உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு காலமா இருக்கிற ஒரு நிறுவனம், ஒரு அதை போய் அது எனக்கு என்னமோ அந்த வலைத்தளத்தை முடக்குனது விகடனுக்கு ஏற்பட்ட அவமானமாவோ இழிவாவோ நான் கருதல. இந்த செயல் ரொம்ப இழிவா இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு தலைமை எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு வருது? ஒரு ஏச்சு பேச்சு, அவமானம், கேவலம், ஏளனம் இதையெல்லாமே தாங்க முடியாத மனப்பக்குவத்துல தான் இந்த நாட்டின் முதன்மை தலைவர்கள் நீங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்போ என்ன எதுக்கு எச்சரிக்கிறீங்க? எதுக்கு எச்சரிக்கிறீங்க? அங்க மோடி ட்ரம்ப்பை எச்சரிங்கல்ல. என்ன எச்சரிக்கை? உங்களுக்கு எதிராக எது பேசினாலும் எச்சரிச்சு விடுவேன். நாங்களும் தான் உங்களை எச்சரிக்கிறோம், கொஞ்சம் கவனமா இருங்க, அதிகார நிலையத்தில் இல்ல, ரொம்ப ஆடாதீங்கன்னு நாங்களும் உங்களை எச்சரிக்கிறோம். எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டா இந்த நாற்காலி நிரந்தரம் நினைக்கிறது பாருங்களேன். அதுதான் உலகத்திலே கொடுமையானது. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். கீழே இருப்பது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். வரலாறு எங்கிலும் காலச்சக்கரம் சுழண்டு கொண்டுதான் இருக்குது, அங்கேயே அப்படி நின்றது. அதனால இது நல்லா இல்ல. இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகு இல்லை. தேசிய கல்வி முழுமையாக தமிழகம் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்கப்படும். மத்திய அமைச்சர்
இந்த மாதிரியான செயல் தொடரும் போது தேசியம்னு ஒண்ணு இருக்குமா? தம்பி, நீங்க தான் கேள்வி எழுப்பினீங்க, நான் உங்ககிட்ட தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான செயல்கள் தொடரும் போது நீங்க சொல்ற தேசியம்னு ஒண்ணு இருக்குமா? இந்தியா ஒரு தேசிய அமைப்பு, தேசியமா பல தேசங்களில் ஒன்றியம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது மாநிலங்களின் ஐக்கியம்தான், மாநிலங்கள் அவைதான். நீங்க பல்வேறு தேசிய இனங்கள் வெவ்வேறு நிலப்பரப்பில் கூடி வாழ்றோம், மாநில அமைப்புகளா, மாநில. ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வாழ்றோம். இந்திய நாட்டின் குடிமக்கள், நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனால் என் நேஷனாலிட்டி தமிழ், உங்க நேஷனாலிட்டி தெலுங்கு, உங்க நேஷனாலிட்டி கன்னடம். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டின் குடிமக்களா இருக்கிறோம். பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இங்க நிறைந்து வாழ்றோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, வழிபாடு இப்படி எல்லாருக்கும் இருக்கு. ஒரே இனத்துக்குள்ள, நாங்க தமிழர்களுக்குள்ள ஒரே சமூகம் அமைப்புங்கிற சாதிய குடி கட்டமைப்பு தேவர் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. முக்குளம்னு 3 இதுல 3 விதமான சடங்கு முறைகள் இருக்கு. கல்லர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம், மறவர் அக்கா மகளை பண்ண மாட்டோம், சேர்வார் அகமுடையர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம். இங்க திருமண முறை ஒண்ணு, அங்க திருமண முறை ஒண்ணு. இங்க வழிபாட்டு முறை ஒண்ணு, அங்க வழிபாட்டு முறை ஒண்ணு. உங்களுக்கு விளங்குதா? நாங்க ராமநாதபுரத்துல சிவகங்கையில திருமணம்னா கறி வெட்டுவோம், கிடா வெட்டுவோம். கல்லர்கள் அங்க சைவம் போடுவாங்க. இப்ப இந்த ஒரு குடிக்குள்ளேயே இவ்வளவு கலாச்சார வாழ்க்கை, இந்த முறைகள் இருக்கும்போது நீ எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரே சட்டம், என் சட்டையும் உன் சட்டையுமே ஒன்னா இல்ல, என் சாப்பாடும் உன் சாப்பாடுமே ஒன்னா இல்ல. நீ காஞ்ச வரட்டி தின்ற சப்பாத்தி திம்ப, நான் அதை திங்க மாட்டேன். இது கட்டாயமா சாப்பிடுனா. பல மொழி பேசக்கூடிய மக்களினுடைய நாடு இது. அந்த எல்லா மக்களினுடைய மொழிவழி தேசிய இனங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கும். அதனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது இதுக்கு முன்னாடி இது இருந்தது இல்லை, நாம உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு தேசமாக, ஒரு நாடாக, ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா எல்லா மொழிவழி மாநிலங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் எழுதுறது. அந்த வரைவை உருவாக்குறாங்க. அது கொடுக்கப்படுதா? உன் மும்மொழி கொள்கை, நீ ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்ற, அதுல என்ன இருக்குது? என்ன இருக்குது? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த இடத்திலேயே என் பிள்ளைகளுக்கு மன முதிர்ச்சி இல்ல. தேர்வுல தோற்றுட்டா தற்கொலை பண்ணிருதா இல்லையா? நீட்டு தேர்வு எழுதிட்டு தோற்றுவோமோங்கிற அச்சத்திலே இறந்துருது என் பிள்ளை. அவ்வளவு முதிர்ச்சியற்ற நிலையில் என் பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா தோல்விங்கிறது இங்க பெரிய இழிவா கருதப்படுது. சமூகத்தை எதிர்கொள்ள முடியல என் பிள்ளைகளால. உடன்படித்த தோழர் தோழிகள், பெற்றோர்கள், உறவினர்களை சந்திக்க முடியாம மன உளைச்சல்ல மரண முடிவுக்கு போயிடும், வாழ்க்கையை முற்று வைக்கிறதுக்கு போயிடும். இந்த சூழல்ல நீ 3ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 5ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 8ஆம் வகுப்புல பொதுத்தேர்வுங்கிற 8 வயசுலதான் கல்வியிலேயே உலகத்துல தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா, உலகத்திலே முதலிடத்துல இருக்கிற நாடு 8 வயசுலதான் என் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புல சேர்க்குது. நீ 8 வயசுல பொதுத்தேர்வு எழுத சொல்ற. ஒருவேளை என் பிள்ளை தோத்துருச்சுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சு விதை விழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு, கல்வினாவே ஒரு கசப்பு ஏற்பட்டு அதோட அந்த வாழ்க்கை பொசிங்கிருமா இல்லையா? நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு பொசிங்கிருமா இல்லையா? 12ஆம் வகுப்புலயே தோத்தா என் பிள்ளை தாங்க முடியலன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என்ன அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இத்தனை வகுப்பு என் பிள்ளைகளுக்கு வைக்கிறேன். நீ இந்த நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் பெருமக்கள், இந்த பிரதமர்கள், இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமா நீட் எழுது, நீதிபதியா தேர்வு எழுது, அதான் இது எழுது, எல்லாம் எழுது, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ தேர்வு எழுது. இந்த பிள்ளைகளா 8ஆம் 9 எல்லாத்திலையும் தேர்வு எழுது. நீ என்ன தேர்வு எழுதுற? நீ வா, நம்ம ஒரு நீட் வைப்போம், நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும், நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு வை, ஒரு தேர்வு. உலக இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், வேளாண்மை, சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டமா வச்சு இதை படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதுல தேர்ச்சி பெற்றவன், அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர். என்ன நான் சொல்றது? அதிக இது பண்றவன் உள்துறை அமைச்சர். அதிகமா வர்றதா? அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டுல இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க.
அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமை என் நாட்டுக்கு வந்துடும். நாடு மக்களும் நிம்மதியா இருக்கலாம். அப்படி இருக்கா? நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல, படிக்கல, பார்த்து படிக்கும் போதே 18 பிள்ளை, பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம்ங்கிறவன் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது. நாங்க போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையா வாழ்றதுக்கு இல்ல தம்பி. உன் புதிய கல்விக் கொள்கை கட்டாய இந்திய சொல்லுது. சின்ன சின்ன நாடுகள், சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியா இருக்கா இல்லையா? என் தாய் நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகை இருக்கா இல்லையா? சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா? அரபு நாடுகள்ல இருந்து வரும்போது இருக்கா இல்லையா? ஜப்பான்ல தொடர்வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா? ஓ நாட்டுல இருக்கா? தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர்ல இருந்து நான் விண்ணூர்தியில பறந்தால் தமிழ் அறிவிப்பு இருக்கா? நீ ஒவ்வொரு தேசியனத்தின் மொழியை சிதைத்து அழித்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக்க துடிக்கிற இது மாதிரி ஒரு தேச துரோகம், தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா? எல்லா நாடுகள்லையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. ஏன் 22 மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன சொல்லு? நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற, ஆனா கடிதம் அனுப்பும் போது இந்தி இங்கிலீஷ்ல அனுப்புற. 2 வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புனா உனக்கு பட்டுக்குருமா? அவ்வளவு ரோசம் இல்லாம ஏன்டா என் வரியை வாங்குற? ஏன் வரி வாங்குற? நீ ஏன் வாங்குற? ஒரே மொழிங்கிற இந்தி எப்ப வந்தது சொல்லு? நான் எப்ப வந்தேன்னு சொல்றேன். நான் உலக மொழிகளின் மூத்த மொழி. அத நாட்டின் பிரதமரே சொல்றாரு. உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். நான் சொல்லல தம்பி, முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாங்க. அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன? நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உலக மொழி ஆய்வறிஞர் எல்லாம் சொல்லிட்டான். நீ 500 ஆண்டுகளையே தொடல. அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும் நினைச்சா எப்படி சொல்லு? எப்படி இது எப்படி இந்தி படி இந்திய கட்டாயம் படினா எப்படி? அது எங்க போய் நிறுத்தும்னா, எனக்கு விருப்பம் இல்லாத உணவை நீ வழிகட்டாயமா ஊட்டினி உள்ள தள்ளினா நான் உன் நெஞ்சில தான் வாந்தி எடுத்து விடுவேன். அதான் நடக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? அவரவர் மொழி அவரவருக்கு. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டோம். பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு. விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க கற்கிறோம், இந்தி உட்பட. அப்படி வேணா ஒண்ணு செய்வோம். இந்தி தாய்மொழியா கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழியை கத்துக்கிறீங்க, தமிழை கத்துக்கிறீங்க, தெலுங்கு கத்துக்கிறீங்க. நாங்க இங்க நீ இந்திய மட்டும் படினா ஏன் தெலுங்கு கத்துக்க கூடாதா? மலையாளம் கத்துக்க கூடாதா? கன்னடம் கத்துக்க கூடாதா? எங்கள் தாய்மொழி தமிழை கத்துக்க கூடாதா? என்ன சேட்டை இது? இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழியாக இருக்கட்டும். எனக்கு தெலுங்கு இருக்கட்டும், அவருக்கு தமிழ் இருக்கட்டும், அவருக்கு கன்னடம் இருக்கட்டும், அவருக்கு உருது இருக்கட்டும், அவருக்கு போச்சுபுரி இருக்கட்டும், அவருக்கு பீகாரி இருக்கட்டும், அவருக்கு குஜராத்தி இருக்கட்டும். தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும், அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும். அவ்வளவுதானே? நீ கட்டாயமா இந்திய படிச்சே தீரணும்னு இந்தி படிக்காம இருக்கும். விரும்பினாலும் எங்க பிள்ளைய கற்கிறாங்க. இப்ப என் கூட என் தம்பி எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு ராணுவத்திலிருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. போய் இந்தி கத்துக்கிட்டாங்களா இல்ல இந்தி கத்துக்கிட்டு ராணுவத்தில் சேர்ந்தாங்களா? நாங்க ஈழத்திலிருந்து அடிச்சு ஏதிலிகளா விரட்டப்பட்டோம். பல நாடுகள்ல போய் நாங்க குடிபெயர்ந்திருக்கோம். பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோம். பிரெஞ்சு என் மக்கள் பேசுறாங்க. நாங்க ஈழத்தில் இருக்கும்போதே பிரெஞ்சு கத்துக்கிட்டு அங்க போனோமா? போய் கத்துக்கிட்டோம். ஒரு மொழி என்பது 6 மாசம் 7 மாசத்துல கத்துக்க முடியும். ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு, புலமை, தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இத படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? 1.5 கோடி இந்திக்காரனை திணிச்சிட்ட. ஏற்கனவே இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுல இந்திய வேற திணிக்க நினைக்கிற. அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியா தான் இருக்க முடியும். அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். தேவை மொழி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். அப்படிதான் நீங்க கட்டாயமா நீ படினா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு முத்துவேல்,
கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறேங்க, என்ன நடக்குங்கிறீங்க? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சு. தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவன் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்கிறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை, ஆணவத்தின் திமிரு ஆட்டம். அது சரியில்லை. இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்கு. அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா? நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு எனக்கு நிதி தரல, உனக்கு நிதி ஏது? நான் கொடுத்ததானே, நான் கொடுத்துருக்கேன். எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது, அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது. 4 மாநிலங்களை தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம். அது 2வது இடத்துல நான் இருக்கேன். என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னா இது என்ன கருத்தில் எடுத்துக்கிறது, என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது? இப்போ நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது. அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான், எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரியும். எனக்கு வருவாய் நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை பண்ணணும். சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில நம்மளை நிராகரிக்குது, நமக்கு வரி, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தரமாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது. அதனால நமது மாநிலத்திலிருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது, இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது. அது ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியும் எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு, வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கொன்மை, இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ளை தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவேன்? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவேன்? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிரு வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய, இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம். தர முடியாது போய. ஒரு பெரிய மாநாட போடுவோம், பேரணி நடத்துவோம், எல்லாரும் கட்சி. கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே போட்டுறான், அவன் மாநில கொடியை தூக்கிடுறான். நடக்குதுல்ல? பொதுவா நிப்போம், எல்லாரும் நிப்போம். ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு. இல்ல, முடிஞ்சு போச்சு. ஏன் முடியாதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் வந்துடும். கைபூர கரண். புரியுதுல? இப்ப எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும். இன்கம் டாக்ஸ், இடி, ஐடி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இல்ல. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல. நீ துணிஞ்சு முடியாதுன்னு. எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர், அவன் இருக்கும் போது நீ இந்த மாதிரி வேலையை காட்டிருவியா? நீ காட்டியிருப்பீங்களா? நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா? நீங்க தான் காரணம். கள்ளச்சாராயத்தை
கொஞ்சம் அமைதியா ஒரு தடவை சொன்னா புரியாது. ஒரு பத்திரிகை அமைதியா இருக்கணும்னு கூட தெரியும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கேளுங்க கேளுங்க. இரட்டை கொலை சம்பந்தமா வந்து காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு முன்னாடியே பேரண்ட் அவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் போராட்டம் பண்ணாங்க. கொலை சம்பந்தமா வந்து குற்றவாளிகளை கைது பண்ணாங்க, நைட்டே கைது பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வந்து காவல்துறையில ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் தராங்க. முன்விரோதம்னு வருது. அதான் அது நான் நேரத்தையே சொல்லிட்டு என்னன்னா முன் விரோதம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும், ஊடகவியலாளர்கள். ஆனா அதையும் நாங்களே கேட்க வேண்டியிருக்கு. முன் விரோதம், சரி முன் விரோதம் ஏற்கிறோம், அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இந்த கள்ளச்சாராயம் தான். அதானே உண்மை. அப்போ நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க, குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலா அந்த குற்றத்தை மறைக்கவே போராடு. அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல்ல இருந்து இந்த என்ன சொல்றது எல்லா இடங்கள்லையுமே, இந்த திருப்பரங்குன்றத்துல நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்குல்ல, வழிபாட்டு பிரச்சனை, அதுல இருந்து எல்லா இடங்களையும் அது தலையிட்டு அது பிரச்சனை ஆமா எப்படின்னு வர்றதில்லை. ஒரு கோயில் வாசலை வச்சு சாராயத்தை வித்திருக்கிறாங்க. அது அங்க காய்ச்சல காரைக்கால்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்யற அளவுக்கு வருதுன்னா பார்த்து, இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாம இது நடக்கும்னா பாரு. பல முறை சிறைக்கு போக வெளியில வர, சிறைக்கு போக வெளியில வர, மறுபடியும் விற்க, அது தொடர்ச்சியா நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியா இருக்குன்னு தானே அர்த்தம். 2 பிள்ளைகளை, வளர்ற பிள்ளைகளை, படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதா இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த இழந்த பிள்ளைகளுடைய, அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள், அந்த பெற்றோருக்கான கனவு எதிர்காலம், அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம பார்க்கணும். இப்போ கள்ளக்குறிச்சி, அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது, நீங்க பாத்தீங்க. மதுராந்தகம் தானே, இல்ல மரக்காணத்தில் நடந்தது, அதை கடந்தோம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது, அதை கடந்தோம். இப்போ இங்கே மயிலாடுதுறை நடக்குது. இது தெரிய வருது, நம்ம பேசிட்டுக்கோம். ஆனா நாடங்களும் தெரியாம எத்தனை இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப வெளியில வந்தாதான் அது குற்றமா தெரியுது. ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இது அரசு இதுக்கு பொறுப்பேற்று உடனடியா இந்த மாதிரி குற்றச் செயல்கள் நடக்காம தடுக்கணும். இதுல திசை திருப்பி விடுற வேலையை காவல்துறை செய்யக்கூடாது. இப்ப எல்லாத்தையும் விட பெரிய இது, இப்ப திருப்பூர்ல இந்த காங்கேயம் பகுதியில நாய், தெருநாய் வெறிநாயா மாறி, இப்ப வேளாண் குடிமக்கள் கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது. இங்கே வேளாண்மை சார்ந்து இப்ப அந்த கால்நடையே 40 ஆடுகள் இருக்கிற இடத்துல 26 ஆடை நாய்கள் கடிச்சு கொன்றுது அப்படின்னா மொத்தமாவே அந்த பொருளாதாரம் போயிடுது. அந்த தம்பி காட்டுறாரு, ஒரு இளம் கண்ணுக்குட்டி, அந்த திமிழோட இருக்கிற கண்ணுக்குட்டிய அது அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த திமிழை மட்டும் கடிச்சு சிதைச்சு அந்த நாய்கள் செஞ்சிருக்கு. அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, அது எதனால வருதுன்னா, அந்த கசாப் கடைகள்ல, கறிக்கடைகள்ல வாரத்துக்கு 2 நாள் அந்த கறிகளை போடுறது தின்னு சாப்பிட்டு அது அதிலே ருசி கண்டுட்டு திருப்பி கடையில பட்டியல அடைச்சு கிடக்கிற ஆடுகளை போய் அது தின்னுது. பெரிய பொருளாதாரத்தை செய்யுது. இப்ப இதுல என்னன்னா, இந்த 6 மாச காலத்துல 900 ஆடுகளை அது கொலை செஞ்சிருக்கு, கொண்டிருக்கு. தீர்வு இப்ப நம்ம வேளாண்குடி மக்கள் கேட்கிற முதல் தீர்வு, இழந்த ஆட்டிற்கு ஏதோ ஒரு இழப்பீடு 1000 500 கொடுக்கறது சரியில்லை. சந்தை மதிப்பு, ஒரு ஆட்டின் விலை சந்தை மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 1 கிலோ கறி உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த உரிய இழப்பீட்டை நம்ம புலவர் குடிகளுக்கு கொடுக்கணும். திருப்பி இந்த நாய்கள் இதை அதுல ஒரு கொரிய இது பண்ணா, இந்த ஆடை கடிச்சு தின்றுன்னு ஒரு நாயை அடிச்சு கொண்டு புதைச்சிடுறாங்க. அதை ஒரு தம்பி எடுத்து போட்டுறாரு போல. ஹரியானால இருந்து அந்த உயிர் காப்ப இந்த விலங்குகள் நலத்துல இருந்து 21 பேர் மேல வழக்கு அப்படின்னா, 900 ஆடுகளை நாய் கடிச்சு கொன்னது மேல இல்லாத நடவடிக்கை ஒரு நாயை கொன்னதுன்னா, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதா நம்ம மாண்பு. ஆனால் அந்த உயிர் இன்னொரு உயிரை தாக்கி அளிக்கும்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. அதுதான் நியாயம். திராவிட மாடல் ஆட்சியில
அதுதான் நியாயம். அது அதை எல்லாத்தையும் நீங்க எனக்கிட்டே தான் முறையிடுறீங்களே ஒழிய இதுதான் கொடுமைங்கிறது. பாதிக்கப்பட்டு நிக்கிற விவசாயி பக்கத்துல நிக்க வேண்டிய அதிகாரம் வந்து இப்ப என்னன்னா ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்லையாடான்னு வந்து விளங்குதா? அதை அரசு கவனத்தில் எடுக்கணும். அந்த வெறி நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கு அல்லது விலங்கியல் காப்பகங்களை ஒப்படைச்சு அதை சரி பண்றதுக்கு பார்க்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலையும் வேளாண்குடி மக்கள் பதட்டத்தோடு இருக்க முடியாது. இந்த ரத்தத்தை சுவைச்சு பழகி இந்த நாய்கள் ஆடு கிடைக்கலன்னா தெருவில் விளையாடுற பிள்ளைகளை கடிக்கும். நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய குறவலையை கடிக்கிறது இதெல்லாம் வெளியில மக்கள் நடமாட முடியாது. ரொம்ப கோரமான நிகழ்வுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதை அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக அதை எடுக்கணும். இழந்த வேளாண்குடி மக்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும். சும்மா ஒரு 2000 கொடுத்தேன் 3000 கொடுத்தேன் 26 ஆடை இழந்தவருக்கு 10,000 கொடுத்து என்ன பண்ணுவாரு? உரிய இழப்பீடை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. நீதிமன்றத்தில் வந்து சட்டசபையில் வழக்கறிஞர் வந்து சீமானுக்கு தடையை விதிக்கணும். காரணம் வந்து அந்த பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தினாரு. உங்களுக்கு தடை விதிக்கணும்னு அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா சில பேர் இந்த பாட்டு எழுதி புகழ் பெறுபவர் ஒருவர், அதுல குற்றம் கண்டுபிடித்து புகழ் பெறுபவர் ஒருவர். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப ஏன் அவர் பேசுறீங்கன்னா என் மேல இப்படி ஒரு வழக்க போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆளுன்னு காட்டிக்கிறேன். இது ஒரு நோய் சமூகத்துல, இது ஒரு நோய். சீமானை திட்டுவது, சீமானை பத்தி பேசினா 4 பேர் கவனிக்கிறான், 4 பேர் பேசுறான். இப்ப பல பேருக்கு படியிலக்கிற மகாராஜாவே நான் தான். அவனை சிவனை ஓதுறானோ இல்லையோ சீமானை ஓதிட்டு தான் படிக்கிறான். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றானோ இல்லையோ சீமான் நாசமா போகன்னு தான் படிக்கிறான். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுல இது ஒரு இது ஒரு கூட்டம், ஒரு பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் வழக்குனா வழக்கா எதிர்கொள்ளும். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வாய்ஸ் டப்பிங்கா வந்து இபிஎஸ் பேசுறாரு அப்படின்னு முதல்வர் நேற்று ஒரு காணொலி ஒரு வீடியோ வெளியிட்டார். நேற்று அது பல விஷயங்களை பேசியிருக்காரு. பர்டிகுலரா இதை மென்ஷன் பண்ணியும் பேசியிருக்காரு. அதாவது பிரதமருடைய வாய்ஸ் டப்பிங் தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பல தடவை இவரே அது மாதிரியான வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் தான் அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்குல ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதுல ஒரு வரி எழுத்து கூட மாறாம அதே அறிக்கையை இவர் கொடுத்தார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலினும் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பலமுறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்றது குரல் கலைஞர்களா இருந்து குரல் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இப்ப நீங்க ஒட்டு மொத்தமா ஒரு இப்ப இவர் இப்படி சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்குல்ல, அதனாலதான் மொத்தமா இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற காரணம் அதுதான். எது அது நான் உண்மையிலே அவங்க என்ன பரப்புறது, நான் தான் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துட்டேனே. உண்மையிலேயே அந்த தைப்பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்க. எங்களுக்கான இறைகள் எதுன்னு தெரியும். நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, குருநானக்கு இருந்தது, மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது. ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருடப்பிறப்புகளாம் இருக்கு. எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? குருநானக்கு மகாவீருக்கெல்லாம் விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மூதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் சார்ந்து மொழி எல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார். அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்குன்னு நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு பொது விடுமுறை இல்லை. இப்ப பழனினா அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பாரு. திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவா ஒரு விடுமுறை இல்லை.
அதை நான் முதலாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன். நான் அப்போ போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்தித்து கோரிக்கை வச்சேன். அவங்க தரலை அதை அந்த நேரம் அப்போ விட்டு அப்புறம் அடுத்து அவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்தித்து கோரிக்கையை வச்சேன். அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு 2 கோரிக்கை வச்சேன். அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் இதை அறிவிச்சிருக்கேன். அவ கேட்டாங்க, உண்மையிலே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? இல்லை குறிச்சுக்கிட்டு, நான் முருக பக்தன் தான், என்னுடைய பேரே பழனிசாமி தானே, நான் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன், நான் உறுதியாக நம்ம பண்ணிடலான்னாங்க. அந்த நேரம் சிஐ போராட்டம் தொடர்ச்சியாக வந்ததுனால அது நம்ம இப்போ விட்டோம்னா ஒரு மாதிரி வரும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க. அந்த பெருமை வரலாற்றில் அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கு, அதில் மறுக்க முடியாது. அதை நானே கேட்டு பெற்றேன், அதை நானே சொல்றேன். அந்த இதை கொடுத்தது அவர் தான். பாஜக நான் இருக்கேன், திமுக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய பெண்களை ஒருங்கிணைச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த பாலியல் தொடர்பான ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அது வைக்கலாம், அது வைக்க பாதிப்புக்கு ஆளான பிறகு நம்ம அதை எடுத்து பேச முடியுமே ஒழிய, தடுக்கணும்னா கடும் சட்டம் தான். இப்போ நம்ம நிலம் நம்ம உளமாற ஒத்துக்கணும், போதை களமா மாறிடுச்சு, போதை நிறைந்த ஒரு நிலமா மாறிடுச்சு. அது திரவ வடிவத்தில் மட்டும் இல்லை, அது மாத்திரைகள், அது அஞ்சல் தலை போல, அது கஞ்சா, அவின், கொக்கைன், வாய்க்கு வராத மெத்தப்பட்ட மைன் அப்படிலாம் ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அது விற்பனை கூடமாக அதை மாத்திட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கடும் நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்காம இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறவனுக்கு ஒரு சிறை, 90 நாளில் பிணை அப்படிங்கும்போது அந்த குற்றம் தொடரும். கடும் சட்டம் அப்படி வராத வரை இது ஒழியாது. உங்களுக்கு புரியுது? நீங்க அமைப்பு போடலாம், அமைப்பு போட்டா பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசலாம். பெண்கள் போய் இந்த அமைப்பு போய் எப்படி தடுக்கும்? குற்றம் நிகழ்ந்த பிறகுதான் பேச முடியும். நிகழ்வை எப்படி தடுக்கும்? அது கடும் சட்டம். எப்படின்னா, மரணமயம் ஒன்றுதான் மனிதனை ஒழுங்குக்கு கொண்டு வருது உங்களுக்கு. அப்ப அது வேற வழி கிடையாது, அதை தவிர வேற வழி கிடையாது. நாங்க 234 தொகுதியிலையும் போட்டிடுறோம். 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், 117 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு, வேற மொழி பேசக்கூடிய வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு கூட இங்க வாய்ப்பு இருக்கு, அரசியல் அதிகாரம் இருக்கு. ஆனால் எங்கள் ஆதி குடிகள் இருக்கு, முடிதிருத்துற மருத்துவர்களும், வண்ணார்கள், குயவர்கள், ஆதி தாய்க்குடி குறவர்கள், போயர்கள், ஒட்டர்கள், சாலியர்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் குடிகள் தான். எந்த அதிகாரமும் எந்த அரசியல் அங்கீகாரமும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தேர்தலில் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இந்த வாட்டியும் கொடுப்போம். அப்படி மாற்று அரசியல்னா இதெல்லாம் செய்யறதா மாற்று அரசியல். பல பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளுக்கு நிற்க வாய்ப்பு கொடுப்போம். இதுல பெரும் எண்ணிக்கையில் இளைஞர்கள் பங்கேற்று தேர்தல் களத்தில் நிற்பார். நன்றி. இருபத்தாறு வர இருக்கிற என்ன செய்தி? இருபத்தாறு வர இருக்கிற தேர்தலை எப்படி எதிர்கொள்றதுங்கிற ஒரு கலந்தாய்வு தான்.
மற்றவங்க கள ஆய்வுங்கிறாங்க, நாங்கள் கலந்த ஆய்வுங்கிறோம், அவ்வளோதான். அது தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி இந்த சந்திப்பை நிகழ்த்தி கொண்டு வர்றோம். அதில் இம்முறை திருப்பூரில் மையமாக வச்சு கரூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3 மாவட்டத்தையும் சந்தித்து பேசுகிறோம். கொஞ்சம் அமைதியாக அரங்கத்துக்குள்ள அமைதியா இருந்தேன்னு சொல்லுது. பேசிக்கிட்டே இருந்தா அது இந்த நாகரிகம், இந்த அடிப்படை கூட தெரியலன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க. மோடி சந்திப்பு அதை எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து விகடன் வந்து ஒரு போஸ்டர் வெளியிடுறாங்க. அதாவது மோடியுடைய கையும் கால்களும் விலங்கு காலில் இது பண்ணி கையெழுத்து வாங்குறாங்க. இப்போ அந்த போஸ்டரோட தொடர்ச்சியை வந்து விகடனுடைய இணைய பக்கத்தை வந்து முடங்கிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப் நம்ம மக்களை எல்லாம் வெளியேற்றுறாருல, அதை விட கொடுமையானது இந்த விகடன் வலைத்தளத்தை முடக்கிறதுங்கிறது. இந்தியாவின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற மகன் யாருன்னா மோடி அவர்கள் தான், நாட்டின் பிரதம அமைச்சர். அவரை வந்து அவர் நாட்டு குடிகளை வந்து வலுக்கட்டாயமா திருப்பி விலங்கிட்டு அனுப்புனதுங்கிறது அவருக்கே இட்ட விலங்கு தான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அது இப்ப என் குடிகளுக்கு ஒரு துயரம்னா அது எனக்கான துயரம்னு பாக்குறவங்க சரியான தலைவராக இருக்க முடியும். அப்ப அதை குறியீடா வச்சு நீங்க வந்து அவங்க ஒரு கருத்து படத்தை போடுறாங்க. அந்த கருத்து படத்தையே தாங்கிக்க முடியல அப்படின்னா தன் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமா கைவிலங்கோட போட்டு இரவு திருப்பி அனுப்புனதை விடவா இது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஒரு நாட்டை ஆளுகிற தலைவருக்கு, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு தன் நாட்டு குடிகளுக்கு ஏற்பட்ட இழிவை விடவா இது இழிவு? அதுக்கு இந்த வலைத்தளத்தை நீங்க மூடினீங்கன்னா என்ன ஒரு சுதந்திரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பேசக்கூடாது, எழுதக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லிடக்கூடாது, அநீதி நடந்தா எதிர்த்து போராடிடக்கூடாது. எதுக்கு இந்த சுதந்திரத்தை நாங்க போராடி பெறணும்? சுதந்திரம்ங்கிற அந்த சொல்லுக்கு தான் விளக்கம் தான் என்ன? இது எல்லாம் சேர்ந்து தானே நாட்டுக்கும் மக்களுக்குமான சுதந்திரம். இதுல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்களை கைவிலங்கோடு ஆண்கள் பெண்கள் எல்லாம் திருப்பி அனுப்புனதுல உங்களுக்கு அவமானம் வரலையா? ஒரு கருத்து அவ்வளவுதானே. அதுக்காக போய் அந்த வலைத்தளத்தையே மூடுறத ஒரு புகழ்பெற்ற ஒரு, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காலமா இருக்கிற ஒரு நிறுவனம், அதை போய் அது எனக்கு என்னமோ அந்த வலைத்தளத்தை முடக்குனது விகடனுக்கு ஏற்பட்ட அவமானமாவோ இழிவாவோ நான் கருதல. இந்த செயல் ரொம்ப இழிவா இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு தலைமை எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு வருது? ஒரு ஏச்சு பேச்சு, அவமானம், கேவலம், ஏளனம் இதையெல்லாமே தாங்க முடியாத மனப்பக்குவத்துல தான் இந்த நாட்டின் முதன்மை தலைவர்கள் நீங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்போ என்ன எதுக்கு எச்சரிக்கிறீங்க? எதுக்கு எச்சரிக்கிறீங்க? அங்க மோடி ட்ரம்ப்பை எச்சரிங்கல்ல. என்ன எச்சரிக்கை? உங்களுக்கு எதிராக எது பேசினாலும் எச்சரிச்சு விடுவேன். நாங்களும் தான் உங்களை எச்சரிக்கிறோம், கொஞ்சம் கவனமா இருங்க, அதிகார நிலையது இல்லை, ரொம்ப ஆடாதீங்கன்னு நாங்களும் உங்களை எச்சரிக்கிறோம். எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டா இந்த நாற்காலி நிரந்தரம் நினைக்கிறது பாருங்களேன். அதுதான் உலகத்திலே கொடுமையானது. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். கீழே இருப்பது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். வரலாறு எங்கிலும் காலச்சக்கரம் சுழண்டு கொண்டுதான் இருக்குது, அங்கே அப்படி நின்றது. அதனால இது நல்லா இல்ல. இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகு இல்லை. தேசிய கல்வி முழுமையாக தமிழகம் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்கப்படும். தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் இந்த மாதிரியான செயல் தொடரும் போது தேசியம்னு ஒண்ணு இருக்குமா?
தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பினீங்க, நான் உங்ககிட்ட தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான செயல்கள் தொடரும் போது நீங்க சொல்ற தேசியம்னு ஒண்ணு இருக்குமா? இந்தியா ஒரு தேசிய அமைப்பு, தேசியமா பல தேசங்களில் ஒன்றியம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது மாநிலங்களின் ஐக்கியம்தான், மாநிலங்கள் அவைதான். நீங்க பல்வேறு தேசிய இனங்கள் வெவ்வேறு நிலப்பரப்பில் கூடி வாழ்றோம், மாநில அமைப்புகளா மாநில. ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வாழ்றோம். இந்திய நாட்டின் குடிமக்கள், நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனால் என் நேஷனாலிட்டி தமிழ், உங்க நேஷனாலிட்டி தெலுங்கு, உங்க நேஷனாலிட்டி கன்னடம். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டின் குடிமக்களா இருக்கிறோம். பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இங்க நிறைந்து வாழ்றோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, வழிபாடு இப்படி எல்லாருக்கும் இருக்கு. ஒரே இனத்துக்குள்ள, நாங்க தமிழர்களுக்குள்ள ஒரே சமூகம் அமைப்புங்கிற சாதிய குடி கட்டமைப்பு தேவர் அப்படின்னு வச்சுக்கிறோங்க, முக்குளம்னு 3 இதுல 3 விதமான சடங்கு முறைகள் இருக்கு. கல்லர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம், மறவர் அக்கா மகளை பண்ண மாட்டோம், சேர்வார் அகமுடையர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம். இங்க திருமண முறை ஒண்ணு, அங்க திருமண முறை ஒண்ணு. இங்க வழிபாட்டு முறை ஒண்ணு, அங்க வழிபாட்டு முறை ஒண்ணு. உங்களுக்கு விளங்குதா? நாங்க ராமநாதபுரத்துல சிவகங்கையில திருமணம்னா கறி வெட்டுவோம், கிடா வெட்டுவோம். கல்லர்கள் அங்க சைவம் போடுவாங்க. இப்ப இந்த ஒரு குடிக்குள்ளேயே இவ்வளவு கலாச்சார வாழ்க்கை இந்த முறைகள் இருக்கும்போது நீ எல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரே சட்டம். என் சட்டையும் உன் சட்டையுமே ஒன்னா இல்ல, என் சாப்பாடும் உன் சாப்பாடுமே ஒன்னா இல்ல. நீ காஞ்ச வரட்டி திம்ப சப்பாத்தி திம்ப, நான் அதை திங்க மாட்டேன். இது கட்டாயமா சாப்பிடுனா. பல மொழி பேசக்கூடிய மக்களினுடைய நாடு இது. அந்த எல்லா மக்களினுடைய மொழிவழி தேசிய இனங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். அதனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது இதுக்கு முன்னாடி இது இருந்ததில்லை, நாம உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு தேசமாக, ஒரு நாடாக, ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா எல்லா மொழிவழி மாநிலங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் எழுதுனது. அந்த வரைவை உருவாக்குறாங்க. அது கொடுக்கப்படுதா? உன் மும்மொழி கொள்கை நீ ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்ற, அதுல என்ன இருக்குது? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த இடத்திலேயே என் பிள்ளைகளுக்கு மனமுதிர்ச்சி இல்ல. தேர்வுல தோற்றுட்டா தற்கொலை பண்ணிருதா இல்லையா? நீட்டு தேர்வு எழுதிட்டு தோற்றுவோமோங்கிற அச்சத்திலே இறந்துருது என் பிள்ளை. அவ்வளவு முதிர்ச்சியற்ற நிலையில் என் பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா தோல்விங்கிறது இங்க பெரிய இழிவா கருதப்படுது. சமூகத்தை எதிர்கொள்ள முடியல என் பிள்ளைகளால. உடன்படித்த தோழர் தோழிகள், பெற்றோர்கள், உறவினர்களை சந்திக்க முடியாம மன உளைச்சல்ல மரண முடிவுக்கு போயிரு, வாழ்க்கையை முற்று வைக்கிறதுக்கு போயிரு. இந்த சூழல்ல நீ 3ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 5ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 8ஆம் வகுப்புல பொதுத்தேர்வுங்கிற 8 வயசுலதான் கல்வியிலேயே உலகத்துல தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா, உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற நாடு 8 வயசுலதான் என் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புலயே சேர்க்குது. நீ 8 வயசுல பொதுத்தேர்வு எழுத சொல்ற. ஒருவேளை என் பிள்ளை தோத்துருச்சுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சு விதை விழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு கல்வினாவே ஒரு கசப்பு ஏற்பட்டு அதோட அந்த வாழ்க்கை பொசிங்கிருமா இல்லையா? நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டு நான் அண்ணன் பதில் சொல்றேன். நான் கேட்கறது பொசிங்கிருமா இல்லையா? 12ஆம் வகுப்புலயே தோத்தா என் பிள்ளை தாங்க முடியலன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என்ன அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இத்தனை வகுப்பு என் பிள்ளைகளுக்கு வைக்கிறேன். நீ இந்த நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் பெருமக்கள், இந்த பிரதமர்கள், இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமா நீட் எழுது, நீதிபதியா தேர்வு எழுது, அதான் இது எழுது, எல்லாம் எழுது, IAS IPS தேர்வு எழுது. இந்த பிள்ளைகளா 8ஆவது 9 எல்லாத்திலையும் தேர்வு எழுது. நீ என்ன தேர்வு எழுதுற? நீ வா, நம்ம ஒரு நீட் வைப்போம், நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும், நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு வை, ஒரு தேர்வு வை. உலக இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், வேளாண்மை, சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டமா வச்சு இதை படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதுல தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர். என்ன நான் சொல்றது? அதிக இது பண்ற உள்துறை அமைச்சர் அதிகமா வர்றதா? அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டுல இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க. அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமையை நாட்டுக்கு வந்துடும், நாடு மக்களும் நிம்மதியா இருக்கலாம். அப்படி இருக்கா?
நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல, படிக்கல, பார்த்து படிக்கும் போதே 18 பிள்ளை, பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம்ங்கிறவன் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது. நாங்க போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையா வாழ்றதுக்கு இல்ல தம்பி. உன் புதிய கல்விக் கொள்கை கட்டாய இந்திய சொல்லுது. சின்ன சின்ன நாடுகள், சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியா இருக்கா இல்லையா? என் தாய் நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகை இருக்கா இல்லையா? சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா? அரபு நாடுகள்ல இருந்து வரும்போது இருக்கா இல்லையா? ஜப்பான்ல தொடர்வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா? ஓ நாட்டுல இருக்கா? தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர்ல இருந்து நான் விண்ணூர்தியில பறந்தால் தமிழ் அறிவிப்பு இருக்கா? நீ ஒவ்வொரு தேசியனத்தின் மொழியை சிதைத்த அழித்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக்க துடிக்கிற. இது மாதிரி ஒரு தேச துரோகம், தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா? எல்லா நாடுகள்லையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. ஏன் 22 மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன சொல்லு? நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற, ஆனா கடிதம் அனுப்பும் போது இந்தி இங்கிலீஷ்ல அனுப்புற. 2 வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புனா உனக்கு பட்டுக்குருமா? அவ்வளவு ரோசம் இல்லாம ஏன்டா என் வரியை வாங்குற? ஏன் வரி வாங்குற? நீ ஏன் வாங்குற? ஒரே மொழிங்கிற இந்தி எப்ப வந்தது சொல்லு? நான் எப்ப வந்தேன்னு சொல்றேன். நான் உலக மொழிகளின் மூத்த மொழி. அத நாட்டின் பிரதமரே சொல்றாரு. உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். நான் சொல்லல தம்பி, முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாங்க. அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன? நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உலக மொழி ஆய்வறிஞர் எல்லாம் சொல்லிட்டான். நீ 500 ஆண்டுகளையே தொடல. அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும் நினைச்சா எப்படி சொல்லு? எப்படி இது எப்படி இந்தி படி இந்திய கட்டாயம் படினா எப்படி? அது எங்க போய் நிறுத்தும்னா, எனக்கு விருப்பம் இல்லாத உணவை நீ வழிகட்டாயமா ஊட்டினிய உள்ள தள்ளினா நான் உன் நெஞ்சில தான் வாந்தி எடுத்து விடுவேன். அதான் நடக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? அவரவர் மொழி அவரவருக்கு. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டோம். பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு. விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க கற்கிறோம், இந்தி உட்பட. அப்படி வேணா ஒண்ணு செய்வோம். இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்லாம் எங்க மொழியை கத்துக்கிறீங்க, தமிழை கத்துக்கிறீங்க, தெலுங்கு கத்துக்கிறீங்க. நாங்க இங்க நீ இந்திய மட்டும் படினா ஏன் தெலுங்கு கத்துக்கூடாதா? மலையாளம் கத்துக்கூடாதா? கன்னடம் கத்துக்கூடாதா? எங்கள் தாய்மொழி தமிழை கத்துக்கூடாதா? என்ன சேட்டை இது? இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழியாக இருக்கட்டும். எனக்கு தெலுங்கு இருக்கட்டும், அவருக்கு தமிழ் இருக்கட்டும், அவருக்கு கன்னடம் இருக்கட்டும், அவருக்கு உருது இருக்கட்டும், அவருக்கு போச்சுபுரி இருக்கட்டும், அவருக்கு பீகாரி இருக்கட்டும், அவருக்கு குஜராத்தி இருக்கட்டும். தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும். அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும். அவ்வளவுதானே? நீ கட்டாயமா இந்திய படிச்சே தீரணும்னு இந்தி படிக்காம இருக்கும். விரும்பினாலும் எங்க பிள்ளைய கற்கிறாங்க. இப்ப என் கூட என் தம்பி எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு ராணுவத்திலிருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. போய் இந்தி கத்துக்கிட்டாங்களா இல்ல இந்தி கத்துக்கிட்டு ராணுவத்தில் சேர்ந்தாங்களா? நாங்க ஈழத்திலிருந்து அடிச்சு ஏதிலிகளா விரட்டப்பட்டோம். பல நாடுகள்ல போய் நாங்க குடிபெயர்ந்திருக்கோம். பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோம். பிரெஞ்சு என் மக்கள் பேசுறாங்க. நாங்க ஈழத்தில் இருக்கும்போதே பிரெஞ்சு கத்துக்கிட்டாங்க. போனோமா? போய் கத்துக்கிட்டோம். ஒரு மொழி என்பது 6 மாசம் 7 மாசத்துல கத்துக்க முடியும். ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு, புலமை, தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இத படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? 1.5 கோடி இந்திக்காரனை திணிச்சிட்ட. ஏற்கனவே இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுல இந்திய வேற திணிக்க நினைக்கிறேன். அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியா தான் இருக்க முடியும். அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். தேவை மொழி அவசியம். தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். அப்படிதான் நீங்க கட்டாயமா நீ படினா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குங்கிறீங்க?
பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சிருக்கு. தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவள் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்கிறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கோன்மை, ஆணவத்தின் திமிரு ஆட்டம். அது சரியில்லை. இப்ப எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்க, உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா? நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு எனக்கு நிதி தரல, உனக்கு நிதி ஏது? நான் கொடுத்ததானே, நான் கொடுத்துருக்கேன். எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது, அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது. 4 மாநிலங்களை தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம். அது 2வது இடத்துல நான் இருக்கேன். என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னா இது என்ன கருத்தில் எடுத்துக்கிறது, என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது? இப்போ நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது. அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான், எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரியும். எனக்கு வருவாய் நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை பண்ணணும். சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில நம்மளை நிராகரிக்குது, நமக்கு வரி, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தரமாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது. அதனால நமது மாநிலத்திலிருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது, இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது. அது ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியும், எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு, வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கொன்மை, இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ள தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவேன்? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவேன்? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிர் வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய, இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம். தர முடியாது போய. ஒரு பெரிய மாநாட போடுவோம், பேரணி நடத்தும், எல்லாரும் கட்சி. கர்நாடகால எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே போட்டுறான், அவன் மாநில கொடியை தூக்கிடுறான். நடக்குதுல்ல? பொதுவா நிப்போம், எல்லாரும் நிப்போம். ஒரு வரி, ₹1 வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு. இல்ல, முடிஞ்சு போச்சு. ஏன் முடியாதுன்னு கேளுங்க. இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் வந்துடும். கைபோற கரை. புரியுதுல? இப்ப எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும். இன்கம் டாக்ஸ், இடி, ஐடி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இல்ல. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. நீ துணிஞ்சு முடியாதுன்னு. எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தால காமராஜர், அவன் இருக்கும் போது நீ இந்த மாதிரி வேலையை கேட்டிருவிய? நீ காட்டியிருப்பீங்களா? நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா? நீங்க தான் காரணம். ஒரு தடவை சொன்ன புரியுது. பத்திரிகை அமைதியா இருக்கணும்னு கூட தெரியும்.
சார், தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே கேளுங்க இருக்கு. கேளுங்க. அந்த இரட்டை கொலை சம்பந்தமா வந்து காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு முன்னாடியே பேரண்ட் அவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க போராட்டம் பண்ணாங்க. கொலை சம்பந்தமா வந்து குற்றவாளிகளை கைது பண்ணாங்க, நைட்டை கைது பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வந்து காவல்துறையில ஒரு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் தராங்க. முன்விரோதம்னு வருது. அது நான் நேரத்தையே சொல்லிட்டு என்னன்னா முன் விரோதம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும், ஊடகவியலாளர்கள். ஆனா அதையும் நாங்களே கேட்க வேண்டியிருக்கு. முன் விரோதம், சரி முன் விரோதம் ஏற்கிறோம், அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இந்த கள்ளச்சாராயம் தான். அதானே உண்மை. அப்போ நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க, குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலாக அந்த குற்றத்தை மறைக்கவே போறாரு. அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டல்ல இருந்து இந்த என்ன சொல்றது எல்லா இடங்கள்லையுமே, இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்குல்ல, வழிபாட்டு பிரச்சனை, அதுல இருந்து எல்லா இடங்களையும் அது தலையிட்டு அது பிரச்சனை ஆமா எப்படின்னு வர்றதில்லை. ஒரு கோயில் வாசலை வச்சு சாராயத்தை வித்திருக்கிறாங்க. அது அங்கே காய்ச்சல காரைக்கால்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்யற அளவுக்கு வருதுன்னா பார்த்து, இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாம இது நடக்கும்னா பாரு. பல முறை சிறைக்கு போக வெளியில வர, சிறைக்கு போக வெளியில வர, மறுபடியும் விற்க, அது தொடர்ச்சியா நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியா இருக்குன்னு தானே அர்த்தம். 2 பிள்ளைகளை, வளர்ற பிள்ளைகளை, படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதா இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த இழந்த பிள்ளைகளோட, அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள், அந்த பெற்றோருக்கான கனவு எதிர்காலம், அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம பார்க்கணும். இப்போ கள்ளக்குறிச்சி, அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது நீங்க பாத்தீங்க. மதுராந்தகம் தானே, இல்ல மரக்காணத்தில் நடந்தது, அதை கடந்தோம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது, அதை கடந்தோம். இப்போ இங்கே மயிலாடுதுறை நடக்குது. இது தெரிய வருது, நம்ம பேசிட்டுக்கோம். ஆனா நாடங்களும் தெரியாம எத்தனை இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப வெளியில வந்தாதான் அது குற்றமா தெரியுது. ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இது அரசு இதுக்கு பொறுப்பேற்று உடனடியா இந்த மாதிரி குற்றச் செயல்கள் நடக்காம தடுக்கணும். இதுல திசை திருப்பி விடுற வேலையை காவல்துறை செய்யக்கூடாது. இப்ப எல்லாத்தையும் விட பெரிய இது, இப்ப திருப்பூர்ல இந்த காங்கேயம் பகுதியில தெருநாய் வெறிநாயா மாறி, வேளாண் குடிமக்கள் கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது. இங்கே வேளாண்மை சார்ந்து இப்ப அந்த கால்நடையே 40 ஆடுகள் இருக்கிற இடத்துல 26 ஆடை நாய்கள் கடிச்சு கொன்றுது அப்படின்னா மொத்தமாவே அந்த பொருளாதாரம் போயிடும். அந்த தம்பி காட்டுறாரு, ஒரு இளம் கண்ணுக்குட்டி, அந்த திமிழோட இருக்கிற கண்ணுக்குட்டிய அது அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த திமிழை மட்டும் கடிச்சு சிதைச்சு அந்த நாய்கள் செஞ்சிருக்கு. அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, அது எதனால வருதுன்னா, அந்த கசாப் கடைகள்ல, கறிக்கடைகள்ல வாரத்துக்கு 2 நாள் அந்த கறிகளை போடுறது தின்னு சாப்பிட்டு அது அதிலே ருசி கண்டுட்டு திருப்பி கடையில பட்டியல அடைச்சு கிடக்கிற ஆடுகளை போய் அது தின்னுது. பெரிய பொருளாதாரத்தை செய்யுது. இப்ப இதுல என்னன்னா, இந்த 6 மாச காலத்துல 900 ஆடுகளை அது கொலை செஞ்சிருக்கு, கொண்டிருக்கு. தீர்வு இப்ப நம்ம வேளாண்குடி மக்கள் கேட்கிற முதல் தீர்வு, இழந்த ஆட்டிற்கு ஏதோ ஒரு இழப்பீடு 1000-500 கொடுக்கறது சரியில்லை. சந்தை மதிப்பு, ஒரு ஆட்டின் விலை சந்தை மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 1 கிலோ கறி உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த உரிய இழப்பீட்டை நம்ம புலவர் குடிகளுக்கு கொடுக்கணும். திருப்பி இந்த நாய்கள் இதை அதுல ஒரு கொரிய இது பண்ணா, இந்த ஆடை கடிச்சு தின்றுன்னு ஒரு நாயை அடிச்சு கொண்டு புதைச்சிடுறாங்க. அதை ஒரு தம்பி எடுத்து போட்டுறாரு போல. ஹரியானால இருந்து அந்த உயிர் காப்ப இந்த விலங்குகள் நலத்துல இருந்து 21 பேர் மேல வழக்கு அப்படின்னா, 900 ஆடுகளை நாய் கடிச்சு கொன்னது மேல இல்லாத நடவடிக்கை ஒரு நாயை கொன்னதுன்னா, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதா நம்ம மாண்பு. ஆனால் அந்த உயிர் இன்னொரு உயிரை தாக்கி அளிக்கும்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. அதுதான் நியாயம். திராவிட மாடல் ஆட்சியில அதுதான் நியாயம். அது
அதை எல்லாத்தையும் நீங்க எனக்கிட்டே தான் முறையிடுறீங்களே ஒழிய இதுதான் கொடுமைங்கிறது. பாதிக்கப்பட்டு நிக்கிற விவசாயி பக்கத்துல நிக்க வேண்டிய அதிகாரம் வந்து இது என்னன்னா ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்லையாடான்னு வந்துருக்கு. விளங்குதா? இப்போ அதை அரசு கவனத்தில் எடுக்கணும். அந்த வெறி நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கு அல்லது விலங்கியல் காப்பகங்களை ஒப்படைச்சு அதை சரி பண்றதுக்கு பார்க்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலையும் வேளாண்குடி மக்கள் பதட்டத்தோடு இருக்க முடியாது. இந்த ரத்தத்தை சுவைச்சு பழகி இந்த நாய்கள் ஆடு கிடைக்கலன்னா தெருவில் விளையாடுற பிள்ளைகளை கடிக்கும். நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய குறவலையை கடிக்கிறது இதெல்லாம் வெளியில மக்கள் நடமாட முடியாது. ரொம்ப கோரமான நிகழ்வுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதை அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக அதை எடுக்கணும். இழந்த வேளாண்குடி மக்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும். சும்மா ஒரு 2000 கொடுத்தேன் 3000 கொடுத்தேன் 26 ஆடை இழந்தவருக்கு 10,000 கொடுத்து என்ன பண்ணுவாரு? உரிய இழப்பீடை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. கோரிக்கை நீதிமன்றத்தில் வந்து சார்லஸ் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து சீமானுக்கு தடையை விதிக்கணும். காரணம் வந்து அந்த பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தினாரு. உங்களுக்கு தடை விதிக்கணும்னு அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா சில பேர் இந்த பாட்டெழுதி புகழ் பெறுவர் ஒருவர், அதில் குற்றம் கண்டுபிடித்து புகழ் பெறுவர் ஒருவர். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப ஏன் அவர் பேசுறீங்கன்னா என் மேல இப்படி ஒரு வழக்க போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆளுன்னு காட்டிக்கிறேன். இது ஒரு நோய் சமூகத்துல, இது ஒரு நோய். சீமானை திட்டுவது, சீமானை பத்தி பேசினா 4 பேர் கவனிக்கிறான், 4 பேர் பேசுறான். இப்ப பல பேருக்கு படியிலக்கிற மகராசாவே நான் தான். அவனை சிவனை ஓதுறானோ இல்லையோ சீமானை ஓதிட்டு தான் படுறான். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றானோ இல்லையோ சீமான் நாசமா போகன்னு சொல்லிட்டு தான் படுறான். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுல இது ஒரு இது ஒரு கூட்டம், ஒரு பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் வழக்குனா வழக்கா எதிர்கொள்ளும். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வாய்ஸ் டப்பிங்கா வந்து இபிஎஸ் பேசுறாரு அப்படின்னு முதல்வர் நேற்று ஒரு காணொலி ஒரு வீடியோ வெளியிட்டார். நேற்று அது பல விஷயங்களை பேசியிருக்காரு. பர்டிகுலரா இதை மென்ஷன் பண்ணியும் பேசியிருக்காரு. அதாவது பிரதமருடைய வாய்ஸ் டப்பிங் தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பல தடவை இவரே அது மாதிரியான வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் தான் அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்குல ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதுல ஒரு வரி எழுத்து கூட மாறாம அதே அறிக்கை இவர் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலினும் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பலமுறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்றது குரல் கலைஞர்களா இருந்து குரல் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இப்ப நீங்க ஒட்டு மொத்தமா இப்ப இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்குல்ல, அதனாலதான் மொத்தமா இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற காரணம் அதுதான். எது அது நான் உண்மையிலே அவங்க என்ன பரப்புறது, நான் தான் உலகம் முறை கொண்டு போய் சேர்த்துட்டேனே. உண்மையிலேயே அந்த தைப்பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்க. எங்களுக்கான இறைகள் எதுன்னு தெரியும். நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, குருநானக்கு இருந்தது, மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது. ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருடப்பிறப்புகளாம் இருக்கு. எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? குருநானக்கு மகாவீர்களாம் விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மூதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் சார்ந்து மொழி எல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார். அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்தில் அது விடுமுறை இருக்குன்னு நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு பொது விடுமுறை இல்லை. இப்ப பழனினா அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பார். திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவா ஒரு விடுமுறை இல்லை. அதை நான் முதலா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன். நான் அப்ப போய் கேட்டேன்,
இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகவியலாளரை சந்தித்து கோரிக்கை வச்சேன். அவங்க தரலை அதை. அந்த நேரம் அப்போ விட்டு அப்புறம் அடுத்தவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்தித்து கோரிக்கையை வச்சேன். அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு 2 கோரிக்கை வச்சேன். அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் இதை அறிவிச்சிருக்கேன். அவ கேட்டாங்க, உண்மையிலே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? இல்லை. குறிச்சுக்கிட்டு நான் முருக பக்தன் தான், என்னுடைய பேரே பழனிசாமி தானே, நான் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன், நான் உறுதியாக நம்ம பண்ணிடலான்னாங்க. அந்த நேரம் சிஐ போராட்டம் தொடர்ச்சியாக வந்ததுனால அது நம்ம இப்போ விட்டோம்னா ஒரு மாதிரி வரும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க. அந்த பெருமை வரலாற்றில் அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கு, அதில் மறுக்க முடியாது. அதை நானே கேட்டு பெற்றேன், அதை நானே சொல்கிறேன். அந்த இதை கொடுத்தது அவர் தான். அது வைக்கலாம், பாதிப்புக்கு ஆளான பிறகு நம்ம அதை எடுத்து பேச முடியுமே ஒழிய தடுக்கணும்னா கடும் சட்டம் தான். இப்போ நம்ம நிலம் நம்ம உளமாற ஒத்துக்கணும், போதை களமா மாறிடுச்சு, போதை நிறைந்த ஒரு நிலமா மாறிடுச்சு. அது திரவ வடிவத்தில் மட்டும் இல்லை, அது மாத்திரைகள், அது அஞ்சல் தலை போல, அது கஞ்சா, அவின், கொக்கைன், வாய்க்கு வராத மெத்தப்பட்ட மைன், அப்படிலாம் ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அது விற்பனை கூடமாக அதை மாத்திட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கடும் நடவடிக்கை எடுத்து இதை ஒழிக்காம இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறவனுக்கு ஒரு சிறை, 90 நாள்ல பிணை அப்படிங்கும்போது அந்த குற்றம் தொடரும். கடும் சட்டம் அப்படி வராத வரை இது ஒழியாது. அது உங்களுக்கு புரியுது நிறைய. நீங்க அமைப்பு போடலாம், அமைப்பு போட்டா பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசலாம். பெண்கள் போய் எப்படி இந்த அமைப்பு போய் எப்படி தடுக்கும்? குற்றம் நிகழ்ந்த பிறகுதான் பேச முடியும். நிகழ்வை எப்படி தடுக்கும்? அது கடும் சட்டம். எப்படின்னா மரணமயம் ஒன்றுதான் மனிதனை ஒழுங்குக்கு கொண்டு வருது உங்களுக்கு. அப்ப அது வேற வழி கிடையாது, அதை தவிர வேற வழி கிடையாது. நாங்க 234 தொகுதியிலையும் போட்டிடுறோம். 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், 117 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு, வேற மொழி பேசக்கூடிய வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு கூட இங்க வாய்ப்பு இருக்கு, அரசியல் அதிகாரம் இருக்கு. ஆனால் எங்கள் ஆதி குடிகள் இருக்கு, முடிதிருத்துற மருத்துவர்களும், வண்ணார்கள், குயவர்கள், ஆதி தாய்க்குடி குறவர்கள், போயர்கள், ஒட்டர்கள், சாலியர்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் குடிகள் தான். எந்த அதிகாரமும் எந்த அரசியல் அங்கீகாரமும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் தேர்தலில் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இந்த வாட்டியும் கொடுப்போம். அப்படி மாற்று அரசியல்னா இதெல்லாம் செய்யறதா மாற்று அரசியல். பல பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளுக்கு நிற்க வாய்ப்பு கொடுப்போம். இதுல பெரும் எண்ணிக்கையில் இளைஞர்கள் பங்கேற்று தேர்தல் களத்தில் நிற்பார்கள். அது நன்றி.